வணக்கம். இந்த விளக்கு காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, நாம எதையும் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நல்லா கஷ்டப்பட்டு உடைச்சா வாழ்க்கையில முன்னேறலாம், நிறைய சம்பாதிக்கலாம், இப்படிதானே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு கசப்பான உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது என்னன்னா, வெறும் கடின உழைப்பும் மட்டும் உங்களோட வருமானத்தை ஒருபோதும் அதிகரிக்காது. என்னடா இப்படி சொல்றேனே ஆச்சரியமா இருக்கா? ஆனா அதுதான் நிஜம். வெறும் உழைப்புக்கும் அந்த உழைப்பு ஏற்படுத்துற தாக்கத்துக்கும், அதாவது இம்பாக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல உங்கள நீங்களே இந்த கேள்வியே கேட்டுக்கோங்க. தினமும் ஆஃபீஸ்ல பல மணி நேரங்கள் வேலை செய்றீங்க, ரொம்பவே சோர்வடைகிற அளவுக்கு கஷ்டப்படுறீங்க, கொடுத்த வேலை எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடுறீங்க. ஆனா மாசம் கடைசியில உங்களோட சம்பளத்தை பார்க்கும்போது அதுல எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது. பல வருஷமா ஒரே இடத்துல தான் இருக்குங்கிற அந்த மலி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏமாற்றமும் சோர்வும் எனக்கு நல்லாவே புரியுது. நான் இவ்ளோ கஷ்டப்படுறேனே, ஆனா எனக்கு மட்டும் ஏன் சரியான அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஆதங்கம் 100% நியாயமானதுதான். இங்க தான் நாம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய மாய்க்குள்ள மாட்டியிருக்கோம். ஒரு சின்ன முரண்பாட்டை நீங்க என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப கடினமான உடல் உழைப்பு கொடுக்கிற மனிதர்கள் தான் ரொம்ப குறைவான சம்பளத்தை வாங்குறாங்க. அப்போ நம்ம உழைப்புக்கும் நமக்கு கிடைக்கிற பலனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாம போகுது இல்லையா? அந்த மாயை என்னன்னு இப்போ நாம உடைக்க போறோம். உண்மையான பிரச்சனை நீங்க போடுற அந்த அளவற்ற உழைப்புல கிடையாது. நீங்க என்னதான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் இந்த உலகம் வேற ஒரு அளவுகோலை வச்சுதான் உங்களை எடை போடுது. அது என்ன அளவுகோல் தெரியுமா? அதுதான் தாக்கம், அதாவது இம்பாக்ட். உங்க வருமானம் அப்படிங்கிறது நீங்க சிந்திய வியர்வையோட அளவு கிடையாது, நீங்க உருவாக்குன மதிப்போட பிரதிபலிப்பு. இத ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழுத்தமான உதாரணம் மூலமா பார்க்கலாம். ஒரு தினசரி கூலி தொழிலாளியை எடுத்துக்கோங்க. தினமும் 10 மணி நேரம் சுட்டெரிக்கும் வெயில்ல கொஞ்சம் கூட ஓய்வில்லாம மிக கடினமான உடல் உழைப்பை கொடுக்கிறார். அதே சமயம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது வியூக அமைப்பாளர், வெறும் 2 மணி நேரம் மட்டுமே உட்கார்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறார். இப்ப சொல்லுங்க, சம்பளம் யாருக்கு அதிகம்? கண்டிப்பா அந்த 2 மணி நேரம் மட்டும் மூளையை யூஸ் பண்ணி வேலை செஞ்ச அந்த வியூக அமைப்பாளருக்கு தான். நம்ம கார்ப்பரேட் ஆஃபீஸ்கள்லயும் இதுதான் நடக்குது. ஒரு எக்ஸல் ஷீட்ல 5 மணி நேரம் உட்கார்ந்து மேனுவலா டேட்டா என்ட்ரி பண்றவரை விட அதை 10 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் ஃபார்முலாவை உருவாக்குறவருக்கு தான் இங்க டிமாண்ட் ரொம்ப அதிகம். அதனால எவ்வளவு வேலை செய்றோன்றதை விட என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க. மார்க்கெட் எப்பவுமே உழைப்புக்கு சன்மானம் கொடுக்காது, உங்களுடைய தாக்கத்துக்கு தான் சன்மானம் கொடுக்கும். ஆமாங்க, நீங்க எத்தனை மணி நேரம் லேப்டாப் முன்னாடி உக்காந்துருந்தீங்கன்னு இந்த மார்க்கெட் கொஞ்சம் கூட கவலைப்படாது. உங்களோட வேலையால கம்பெனிக்கு என்ன லாபம், என்ன முக்கியமான பிரச்சனை தீர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை மட்டுமே அது பார்க்கும். உங்களோட நிதி வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற மிகப்பெரிய விஷயமே இந்த ஒரு அடிப்படை உண்மையை உணராம நாம கண்மூடித்தனமா உழைக்கிறது மட்டும்தான். சரி, அப்போ உழைக்கவே கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அப்படி இல்ல, இங்க தான் நாம ஹை வேல்யூ ஸ்கில்ஸ், அதாவது அதிக மதிப்புள்ள திறன்களை வளர்த்துக்க வேண்டிய தேவை வருது. உங்களை நீங்களே வருத்திட்டு அதிகமான வேலைகளை செய்யாம மதிப்புமிக்க சரியான வேலைகளை செய்யணும். அதிக சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே தங்களுடைய திறன்களை எப்படி வளர்த்துக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1, அந்த திறன் ரொம்ப அரிதானதா, அதாவது ரேரா இருக்கணும், பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா அது இருக்கணும். 2வது, அது அளவிடக்கூடியதா, அதாவது ஸ்கேலபிளா இருக்கணும். நீங்க செய்யற வேலை ஒரே நேரத்துல பலருக்கும் அல்லது பெரிய அளவுல ஒரு நிறுவனத்துக்கும் பயன்படுற மாதிரி விரிவுபடுத்தக்கூடியதா இருக்கணும். 3வது, அது ஒரு முக்கியமான பிரச்சனையை தீர்க்கக்கூடியதா இருக்கணும். நீங்க கத்துக்கிற ஸ்கில் இந்த 3 அளவுகோல்களுக்குள்ள பொருந்துதான் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உங்ககிட்ட அந்த 3 தூண்களும் இருக்கிற மாதிரி உலக தரம் வாய்ந்த ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க யாருக்குமே தெரியாம ஒரு மூலையில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதாவது திறமைகள் மட்டுமே எப்பவும் பத்தாது, அது சரியான நபர்களோட பார்வைக்கு தெரியணும். உங்களுடைய அந்த உயர் மதிப்புள்ள திறமைகள் மத்தவங்களால கவனிக்கப்படணும்னா நீங்க ஒரு 3 விஷயங்களை மாஸ்டர் பண்ணியே ஆகணும். முதல் படி பிரசன்டேஷன். நீங்க செஞ்ச வேலையை எவ்வளோ நேர்த்தியா வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது கம்யூனிகேஷன். நீங்க செஞ்ச வேலையோட உண்மையான மதிப்பை மத்தவங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா எடுத்து சொல்ற திறன். இறுதியா விசிபிலிட்டி, அதாவது தெரிவு நிலை. சரியான நேரத்துல சரியான மனிதர்களோட கண்கள்ல உங்க உழைப்பு படும்படி நீங்க முன்னிலையில இருக்கணும். இந்த 3ம் சரியா அமைஞ்சா மட்டும்தான் உங்களோட திறமை முழுமையான பணமா மாறும். இப்போ நாம் ஒரு புதிய வெற்றிக்கான ஃபார்முலாவை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டாதான் என் வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிற அந்த பிஸியான உளவியல் வலைய, அதாவது சைக்கலாஜிக்கல் டிராப்பை நாம முதல்ல உடைச்சு எறியணும். பிஸியா இருக்கிறது வேற, வளர்ச்சி அடையறது வேற. உங்களோட உண்மையான நிதி வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? தினமும் நீங்க உங்ககிட்டயே கேட்கிற கேள்விய மாத்துறதுல தான் இருக்கு.
இனிமேல் நான் இன்னைக்கு எவ்வளோ கடினமா உழைச்சேன் அப்படின்னு கேட்கறத இன்றோடு நிறுத்திடுங்க. அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு மதிப்புள்ள ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், என் கம்பெனிக்கு நான் இன்னைக்கு சேர்த்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. உண்மையாவே சொல்றேன், இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஒட்டுமொத்த பார்வையும் தலைகீழா மாற்றிடும். இப்போ உங்களுக்கான அந்த புதிய கணித சமன்பாடு என்னன்னு தெளிவா சொல்லிடுறேன். கடின உழைப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு பேஸ்மெண்ட் மட்டும்தான், அது முழு கட்டிடம் கிடையாது. உங்க வருமானம் அதிகரிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. நீங்க உருவாக்குற மதிப்பு, வேல்யூ, அதோட உங்க திறமைய சரியான இடத்துல வெளிப்படுத்துற தெரிவு நிலை, விசிபிலிட்டி, மற்றும் இதோட சேரக்கூடிய புத்திசாலித்தனமான உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க், இந்த மூணும் எந்த அளவுக்கு ஒன்று சேருதோ அந்த அளவுக்கு உங்களோட வருமானமும் நீங்க எதிர்பார்க்குற அந்த உச்சத்தை தொடும். இறுதியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். நாளைக்கு காலையில நீங்க வேலைக்கு போகும்போது இந்த ஒரு கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கும் அந்த பழைய கடினமான வேலைகளை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களோட வருமானத்தையும் தாக்கத்தையும் பல மடங்கு பெருக்கக்கூடிய அந்த சரியான விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்த போறீங்களா? இந்த விளக்கக்காட்சி கண்டிப்பா உங்க சிந்தனையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி பணம், வெற்றி, மனநிலை சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.